அருணகிரிநாதனுக்கும் மாணிக்கவாசகனுக்கும் என்ன அந்த உலகத்திலே பெரிய பெருமையான விஷயம்னா, சித்தம் கலங்காமல் சிவத்தை பார்த்தவர்கள். அப்ப இந்த மகா ப்ராசஸ்ல சித்தம் கலங்கி போகாமல் தெளிந்த நீரோடையாக திருப்புகளை முடித்துவிட்டு, திருவாசகத்தை முடித்துவிட்டு வான் நோக்கி பயணித்தவர்கள்ல முக்கியமான ஆட்கள். அப்ப தனக்குள்ளே நடக்கிற தியானத்தை எவன் ஒருவன் கண்டு கழிக்கிறானோ இதுவே இறைவனை கண்ட காட்சி. நீங்கள் தியானம் பண்ணக்கூடாது. தியானத்துக்குரிய ஒரு மகா குரு, மகா சக்திகள் உள்ளே வேலை செய்வதை காண்பதற்குள்ள அதுதான் மிக உயர்ந்தது. உன் தியானத்தை நீ காண்பது எவ்வளவு பெரிய அரிதான விஷயம். உன் தியானத்தை நீ காண்பது, உன் மகா குண்டலினியை நீ காண்பது, உனக்குள்ளே ஏற்றப்பட்ட தீபத்தை நீ காண்பது, உனக்குள்ளே கீழே எரியும் அடுப்பை நீ காண்பது, உனக்கு மேலே கழுத்துக்கு மேலே பெடரியிலே எரிகின்ற இன்னொரு அடுப்பையும் நீ காண்பது. இந்த மாதிரி செயல்களை கண்டவன் தான் மிக அற்புதமான ஒரு சூழலுக்குள்ள வருகிறான். அப்பொழுது அந்த குருநாதர் அந்த வடிவத்தில் இருக்கிற காற்று எவனாலையும் அடியேன் வந்த போது, அடியேன் நின்ற போது, அடியேன் வேலை செய்த போது எல்லாம் சித்தம் கலங்கி போய் சிவத்தை காணாமலே போனான்கள். சிவத்தை காணாமலேயே ஒரு வேலை செய்தான்கள். அப்ப நான் செய்கின்ற பணியை எனக்கு உடலுக்குள்ள, உன் உடலுக்குள் நான் என்ன பணி செய்கிறேன், நான் என்ன மாற்றம் செய்கிறேன் என்பதை நீ காண வேண்டும். ஊரார் காண வேண்டும், உற்றார் காண வேண்டும் என்பது முக்கியமல்ல. தன் தியானத்தை எவன் கண்டான்? உன் தியானத்தை நீ கண்டாயா? நீயே சொல். பல லட்சம் குருமார்கள்ட்ட போய் தியானம் பண்றியே, உன் தியானத்தை நீ கண்டாயா? உனக்குள் நடக்கின்ற பணியை நீ கண்டாயா? உனக்குள்ளே உள்ளே இருக்கின்ற செயலை, ஒவ்வொரு செயலையும் நீ காண்கிறாயா? அப்ப நீ இல்லை அங்கு. இந்த மாதிரி உடல்ல பருவ மாற்றத்தை நம்மளால் நிகழ்த்த முடியாது. நம் மனிதன் நம்மளால் எப்படி நிகழ்த்த முடியும்? உயர்ந்த காற்று, உயர்ந்த அணுக்களிலே உயர்ந்த சக்தி வாய்ந்த செயல், அந்த மாதிரி வடிவத்துக்குரிய செயலை காண்பது ரொம்ப அரிதான செயல்.